இப்போ நார்மல் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இது நார்மல் ப்ளவுஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு சாதாரண ப்ளவுஸ் தான். ஸோ அதில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த முன் பீஸும் இந்த பட்டியும் பார்த்திங்களா, இந்த ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்களா, இதில் கட்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன போட் மாதிரியும் இந்த பட்டியிலையும் கொஞ்சம் வரணும். வந்து அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது தான் இந்த ஷேப் வந்து கண்டிப்பாக உருவாகும். இல்லாட்டினா இந்த ஷேப் எப்பயுமே வராது. ஸோ பட்டி கட் பண்ணுறவங்க எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இந்த லைனில் கட் பண்ணாமல் கொஞ்சம், அதாவது இதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டினாலும் லைட்டாக சின்ன பெண்டு போட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபினிஷிங் கண்டிப்பாக வரும். அது ஒரு போட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பட்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஒரு 2-3 கிளாத்தாவது வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் செஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப அழகாகவும் எடுப்பாகவும் தெரியும். மேக்ஸிமம் கஸ்டமர் இதை தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்லாம். தேங்க்யூ.